தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எச்சூழலிலும் நம்மோடு இருப்பவர். ஆகாய் 2:4 நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன். ஜெபிப்போம். அன்பும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்கள் பக்கத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆறுதலாக கூறும் வார்த்தை தான் இது. யூதர்கள் மீண்டும் ஆலயத்தை கட்டும்போது எதிர்ப்புகளும் உள்ள சோர்வடையும் வார்த்தைகளும் தேவைகள் சந்திக்கப்பட முடியாத நிலையும் இருந்தது. அப்போது கர்த்தர் மக்களை ஆறுதலடைய செய்து, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை தியானிக்கும் உங்கள் வாழ்விலும் எதிர்ப்புகள், குறைபாடுகள், உதவி செய்யாத நிலை, சோதனைகள், வேதனையான சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் வெற்றி நிச்சயம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறும் கர்த்தரிடத்தில் நமது பிரச்சனைகளை சமர்ப்பிப்போம். வெற்றி நிச்சயம். பிரியரே, யாக்கோபு தனது அண்ணனால் பயமுறுத்தப்படும் போது பயந்து ஆரானுக்கு போக பிரயாணப்படுகிறான். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்தில் கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இரவு நேரம் பயமும் திகிலும் சூழ்ந்து என்ன செய்வதென்று அறியாத நிலையில் கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருப்பதை காண்கிறான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரப்பண்ணுவேன் என்று ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். நீங்களும் கர்த்தரை தரிசியுங்கள், நிச்சயம் கூடவே இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.